செய்தி. ராஜினாமா செய்த 4 எம்எல்ஏக்களுக்கு சட்டப்பேரவை சபாநாயகர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ராஜினாமா செய்த 4 அதிமுக எம்எல்ஏக்களுக்கு சட்டப்பேரவை சபாநாயகர் நோட்டீஸ் வழங்கியுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுகவில் இருந்து 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருந்தனர். கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என கேள்வி எழுப்பி 4 எம்எல்ஏக்களுக்கும் சபாநாயகர் நோட்டீஸ் வழங்கியுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாரிணி. வணக்கம் தாரிணி, இந்த வழக்கு தொடர்பான விவரம். வணக்கம். அண்மையில் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலின் முடிவுக்கு பின்பு அதிமுக தோல்வியுற்றதை அடுத்து அதிமுக இரண்டாக பிளவுபட்டது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு அணியும் சி.வி. சண்முகம் தலைமையிலான 2 அணிகளாக பிரிந்து சி.வி. சண்முகம் தலைமையிலான 20க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியில் அமர வேண்டும் என்று வாக்களித்திருந்தனர். இவர்கள் அனைவரின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலில் எடப்பாடி பழனிசாமி சபாநாயகரிடம் கூறியிருந்தார். பின்பு சி.வி. சண்முகம் அணியினர் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொண்டு சிலர் இணைந்ததால் அந்த நடவடிக்கைகளை தவிர்க்குமாறும் அவர் கூறியிருந்தார். தற்போது பதவியை ராஜினாமா செய்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது மரகதம் குமரவேல், எஸ். ஜெயக்குமார், பி. சத்யபாமா, எஸ். சுப்பையா ஆகிய 4 பேர் மீதும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். மேலும் அந்த 4 பேரும் பதவியை ராஜினாமா செய்ததோடு மட்டுமல்லாமல் கட்சியிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்ததற்கு அவர் கண்டனங்களையும் தெரிவித்திருந்தார். இவர்கள் 4 பேர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார். தற்பொழுது ராஜினாமா செய்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்களிடம் விளக்கம் கேட்டு சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் நோட்டீஸ் அவர்களுக்கு அனுப்பியுள்ளார். தங்கள் ஏன் ராஜினாமா செய்வதற்கான காரணத்தையும் தங்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்ற காரணத்தையும் கூறி விளக்கம் அளிக்க கோரி 7 நாட்களில் விளக்கம் அளிக்குமாறு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக நம்பிக்கை வாக்கெடுப்பில் வாக்கெடுத்த இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்திருந்த நிலையில் தற்பொழுது ஏன் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று விளக்கம் கேட்டு 7 நாட்களுக்குள் விளக்க நோட்டீஸை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள் 4 பேருக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். தாரிணி, இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.